கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை சந்திக்க சீமான் வருவதற்குள் அவர்களை வேறு இடத்திற்கு போலீசார் அழைத்துச் செல்ல முயன்ற வாகனத்தை நாதகவினர் மறித்தனர். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை சந்திக்க சீமான் வருவதற்குள் அவர்களை வேறு இடத்திற்கு போலீசார் அழைத்துச் செல்ல முயன்ற வாகனத்தை நாதகவினர் மறித்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். சிவபிரகாசம், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். 2 வாரங்களாக ரிப்பன் மாளிகை வளாகத்தின் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒரு பகுதியினர் இங்கு சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களிடம் பேசுவதற்காகவும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தற்போது இங்கு வருகிறார் என்று கூறப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் திடீரென அவர்கள் இங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் ரிலீஸ் செய்யப்பட்டதாக சொல்லி அவர்களை 2 பேருந்துகளில் ஏற்றி இங்கிருந்து காவல்துறையினர் அழைத்து செல்ல முடிவு செய்தனர். அப்படி அவர்கள் அழைத்து செல்ல முற்பட்ட போது திடீரென இங்கே சீமானின் வருகைக்காக காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் கொண்டு வந்திருந்த அவரது சீமானின் பிரச்சார வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்தி அவர்கள் செல்வதை தடுத்தனர். அப்படி தடுத்ததன் காரணமாக இங்கே இருந்த காவல்துறையினர் உடனடியாக வந்து அந்த வாகனத்தை அகற்ற முற்பட்டனர். அப்படி அவர்கள் இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது இரு தரப்பினருக்கு இடையும் பல காயங்கள் ஏற்பட்டன. அந்த தள்ளுமுள்ளின் போது சில தாக்குதல்களும் நிகழ்த்தப்பட்டன. அப்போது ஒரு பெண் போலீசார் கீழே விழுந்து அவர் மீது மற்றவர்கள் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவானது. அப்படி இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும் போது சீமான் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார். வந்தவுடனே நாம் தமிழர் கட்சியினர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்தனர். அதன் பிறகு அவரை சீமானை ஓரமாக நிறுத்திவிட்டு காவல்துறையினர் அந்த தூய்மை பணியாளர்கள் ஏற்றப்பட்டிருந்த அந்த பேருந்தினை உடனடியாக இங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு இங்கு என்ன நடந்தது என்பது குறித்து அது கட்சியினரிடம் சீமான் விசாரித்துவிட்டு அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.